வணக்கம், நான் ஜெய் சித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். ஃபேமஸான ஆந்திரா ஸ்டைல் ரெசிபி ஒன்று இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. ஸ்டஃப்டு கத்திரிக்காய் தாங்க அது. கத்திரிக்காய் நம்ம பலவிதமாக ட்ரை பண்ணியிருக்கோம், கூட்டு, பொரியல், கடையல்ன்ட்டு. இப்போ இன்றைக்கி ஸ்டஃப் பண்ணி கத்திரிக்காய்க்குள்ளே வச்சு எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன கடாயில் அரை கப் அளவுக்கு நிலக்கடலை, பச்சை நிலக்கடலைங்க சேர்த்துருக்கிறேன். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே வறுத்ததாக இருந்தால் கொஞ்சமாக வறுத்துக்கிட்டால் போதும். இது பச்சை நிலக்கடலைங்க, அதனால் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். கடலை கொஞ்சம் வறுபட்ட உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். கூடவே அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, 6 வரமிளகாய் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அரைக்கிற மசாலா எல்லாத்துலேயுமே நான் கருவேப்பிலை சேர்ப்பேங்க. கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மிலையே வச்சு வறுத்துக்கலாங்க, இல்லைன்னா எல்லாம் பொருளெல்லாம் தீஞ்சு போயிடும். இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் 2 பல் பூண்டும் சேர்த்துக்கலாம். கடைசியாக 2 ஸ்பூன் துருவன தேங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. தேங்காய் போட்டுட்டு ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லைங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுறலாங்க. ஆறின உடனே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. கூடவே 2 ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கலருக்காக சேர்த்துக்கலாம். அதை நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கணும். அப்போ தான் ஸ்டஃபிங் கரெக்டாக இருக்கும், கத்திரிக்காய்க்குள்ளே வைக்க முடியும். இப்போ 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்துருக்கிறேன். காம்போட மேல் பகுதியை மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், கத்திரிக்காயை 4ஆக வகுந்துக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணி விட்டுக்கலாம் 4ஆ. பாருங்கள், இதுக்குள்ளே எதாவது பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிறத கத்திரிக்காய்க்குள்ளே வச்சு நல்லா 4 பக்கமும் வச்சுட்டு மூடி விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி கத்திரிக்காய்க்குள்ள ஸ்டஃபிங்கை வச்சு மூடிடணும். கத்திரிக்காயோட இந்த சேர்ந்து காம்பும் வேகிறப்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் காம்பை எடுத்துடக்கூடாதுங்க, காம்போட தான் இருக்கணும். ஸ்டஃபிங் போக மிச்சமாக இருக்கிற மசாலா எல்லாத்தையும் அப்படியே கத்திரிக்காய் கூடவே சேர்த்து வேக வச்சுக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும். மசாலா அதிகமான டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு அகலமான கடாயை வச்சு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கிறேன்.
இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா செவந்த உடனே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். ஒரு தக்காளியை பொடிசா நறுக்கி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின உடனே நான் ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை ஒவ்வொன்றா கடாயில் ஒன்று மேலே ஒன்று படாமல் அகலமாக பரப்பி விட்டு வச்சிடலாம். பாருங்கள், இந்த எல்லாத்தையும் ஒரே மாதிரி சீராக அடுக்கி வச்சிடலாம். இது மேலே இப்போது ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளையும் உப்பையும் தூவி விட்டுடலாம். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் விட்டு மறுபடியும் திறந்து விட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்திருக்குது. இதை மறுபடியும் இன்னொரு சைடு பக்கத்தில் திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் வேகிற மாதிரி நல்லா திருப்பி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இன்னொரு 10 நிமிஷம் அளவுக்கு வேகட்டும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரொம்ப அதிகமான ஃப்ளேமில் இருந்ததுன்னா தீஞ்சு போயிடும், கத்திரிக்காய் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஃப்ளேம் கம்மியாக வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ மூடி வச்சிடலாம். இன்னொரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இது மாதிரி வெந்த உடனே இப்போ பாருங்கள், திறந்து பார்க்கலாம். கத்திரிக்காயெல்லாம் எவ்வளோ சூப்பராக ஃப்ரை ஆகி வந்திருக்கு பாருங்கள். மசாலாலாம் எவ்வளோ டேஸ்ட்டாக ஃப்ரை ஆகிருக்கு. காய் பாருங்கள், சாஃப்டாக சூப்பராக பஞ்சாட்டம் வெந்திருக்கு கத்திரிக்காய். அப்படியே சாப்பிடலாம் போல் இருக்குங்க, பார்க்கவே அருமையாக இருக்குது. இது தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜே ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.